நீங்கள் மிகச் சிறப்பாக ஒரு வேலையை செய்ததற்காக உங்களுக்கு தண்டனை வழங்கப்பட்டால் எப்படி இருக்கும்? ஒரு நிமிஷம் யோசிச்சு பாருங்க. கண்டிப்பா அது ஒரு மோசமான உணர்வு தான். அதே சமயம் அந்த வேலையை சரியாக செய்யாத ஒருவருக்கு மிகப்பெரிய பரிசு வழங்கப்பட்டால் எப்படி இருக்கும்? இது ரொம்பவே முரண்பாடான ஒரு விஷயமா இருக்குல்ல. ஆமா, ஆனா இந்தியாவின் தென்னக மாநிலங்கள், குறிப்பா தமிழ்நாடு, கேரளா மாதிரி மாநிலங்கள் தொகுதி மறுசீரமைப்பு, அதாவது டீலிமிட்டேஷன் குறித்து கடுமையாக கவலைப்படுவதற்கு இதுதான் ஒரு அடிப்படை காரணம். கரெக்ட். ஒரு தேசிய அளவிலான பிரச்சனை இது. இன்னைக்கு எந்த ஒரு அரசியல் சார்பும் இல்லாம இரண்டு தரப்பு வாதங்களையும் நம்ம பார்க்க போறோம். கண்டிப்பா இதன் பின்னாடியில இருக்கிற அதிகார போட்டி, புவியியல் காரணிகள், இதையெல்லாம் நடுநிலையாக அலசப் போகிறோம். சரி, இத கொஞ்சம் விரிவாக பார்ப்போம். முதல்ல இந்த தொகுதி மறுசீரமைப்பு என்ற வார்த்தையை கேட்டாலே தென் மாநிலங்கள் ஏன் இவ்வளவு எச்சரிக்கை அடையறாங்க? இந்த பிரச்சனையின் வேற புரிஞ்சுக்க நம்ம ஒரு அடிப்படையான கேள்வியை கேட்கணும். அதாவது ஜனநாயகம்னா என்ன? ம் மக்களுக்கான ஆட்சி இல்லையா? ஆமா. இன்னும் சரியா சொல்லணும்னா ஒரு மனிதனுக்கு ஒரு வாக்கு, அந்த ஒவ்வொரு வாக்கிற்கும் சமமான மதிப்பு. இதுதான் அரசியல் நீதியோட அடிப்படை. ஓ, இதத்தான் பொலிட்டிக்கல் ஜஸ்டிஸ் அப்படின்னு சொல்வாங்களா? எக்ஸாக்ட்லி. ஒரு ஏழையோட வாக்கும் ஒரு கோடீஸ்வரனோட வாக்கும் சமமா இருக்கணும் அப்படிங்கிற மாதிரி இந்தியாவின் எந்த மூலையில இருந்தாலும் உங்க வாக்கின் அதிகாரம் சமமா இருக்கணும். கேக்குறதுக்கு ரொம்ப நியாயமா இருக்கே. ஒரு நபர் ஒரு வாக்கு. ஆனா நடைமுறையில இது அப்படி இல்லையா? ஒவ்வொரு 10 மக்கள் தொகை கணக்கெடுப்புக்கு பிறகும் நாடாளுமன்ற மக்களவை இடங்கள் மக்கள் தொகைக்கு ஏற்ப மாற்றியமைக்கப்படணும். அப்போ ஒவ்வொரு 10 வருஷத்துக்கும் எம்பிக்கள் எண்ணிக்கை மாறும். ஆமா. சுதந்திரத்திற்கு பிறகு 1952, 1963, அப்புறம் 1973 ஆகிய ஆண்டுகள்ல இது சரியா தான் நடந்துச்சு. அதன் மூலமா தான் மொத்த இடங்கள் 543 உயர்ந்துச்சு. ஓஹோ. ஆனா இன்னைக்கு நிலைமை வேற. உத்தரப்பிரதேசத்துல ஒரு எம்பி சுமார் 32 லட்சம் மக்களை பிரதிநிதித்துவப்படுத்துகிறார். அதே சமயம் கேரளால ஒரு எம்பி வெறும் 18 லட்சம் மக்களை பிரதிநிதித்துவப்படுத்துகிறார். ஒரு நிமிஷம். அப்படியென்றால் கேரளாவில் உள்ள 18 லட்சம் பேருக்கு ஒரு எம்பி கிடைக்கும்போது, உத்தரப்பிரதேசத்துல அதே ஒரு எம்பி 32 லட்சம் பேரின் குரலாக நாடாளுமன்றத்துல ஒலிக்கணுமா? ஆமா, அதுதான் நிதர்சனம். கணக்குப்படி பார்த்தா ஒரு உத்தரப்பிரதேச வாக்காளரின் மதிப்பை விட கேரள வாக்காளரின் மதிப்பு ரொம்ப அதிகமா இருக்கிறதே. சமத்துவம் தான் நமது நோக்கம்னா, மக்கள் தொகை அடிப்படையில உத்தரப்பிரதேசத்திற்கு உடனடியாக கூடுதல் நாடாளுமன்ற இடங்களை வழங்குவதுதானே சரி? இதுதான் பலரும் கேட்கிற மிக முக்கியமான கேள்வி. மக்கள் தொகை அடிப்படையில பிரதிநிதித்துவம் வழங்குறது தான் ஜனநாயகம்னு பலரும் வாதிடுறாங்க. இதுல ராபர்ட் டால் அப்படிங்கிற அரசியல் அறிஞரோட கருத்தை நம்ம கவனிக்கணும். அவர் என்ன சொல்றாரு? அனைத்து மனிதர்களுக்கும் சமமான உள்ளார்ந்த மதிப்புண்டு அப்படின்னு அவர் சொல்றாரு. ஆனா மக்கள் தொகை மட்டுமே ஒரே அளவுகோலா? இந்தியாவை போன்ற ஒரு பன்முகத்தன்மை கொண்ட நாட்டுல வெறும் எண்ணிக்கையை மட்டும் வச்சு முடிவெடுக்க முடியுமா? அது ஒரு நல்ல கேள்வி. மேலும் நீங்க அரசியலமைப்பு பிரிவு 81 உற்று நோக்குனீங்கன்னா அதுல முடிந்தவரை சாத்தியமான அளவு, அதாவது as far as practicable அப்படிங்கிற வார்த்தைகள் இடம்பெற்றிருக்கு. ஓஹோ, அப்ப அதுல ஒரு ஃபிளெக்சிபிலிட்டி இருக்கா? கண்டிப்பா. மக்கள் தொகை அடிப்படையில இடங்களை பிரிப்பது பொதுவான விதி என்றாலும் கூட்டாட்சி தத்துவத்திற்கு பாதிப்பு வராத வகையில நடைமுறை சிக்கல்களை கருத்தில் கொண்டு முடிவெடுக்கலான்னு நமது அரசியல் அமைப்பே ஒரு நெகிழ்வு தன்மையை கொடுத்திருக்கு. புரியுது. அதாவது வெறும் எண்களை மட்டும் வச்சுக்கிட்டு நாட்டை ஆள முடியாதுன்னு சொல்றீங்க. சரி, இன்னொரு முக்கியமான கேள்வி எனக்கு தோணுது. கேளுங்க. 1973ல இந்த மறுசீரமைப்பு கடைசியா நடந்துச்சுன்னு சொன்னீங்க. அதுக்கப்புறம் கடந்த 50 ஆண்டுகளா ஏன் இது நடக்கவே இல்ல? இந்த ஒரு நபர் ஒரு வாக்கு கணக்கை ஏன் யாரும் சரி செய்ய முற்படவில்லை? முற்பட்டார்கள். ஆனா அது மிகப்பெரிய கொந்தளிப்பை ஏற்படுத்துச்சு. 1976ல அப்போதைய பிரதமர் இந்திரா காந்தி காலத்துல நாடாளுமன்றத்துல 42வது திருத்தம் கொண்டு வரப்பட்டு தொகுதி மறுசீரமைப்பு 2001 வரை முடக்கி வைக்கப்பட்டுச்சு. 25 வருஷத்துக்கு அப்படியே ஃப்ரீஸ் பண்ணிட்டாங்களா? ஆமா. அதுக்கப்புறம் 2001ல வாஜ்பாய் காலத்துல 84வது திருத்தம் கொண்டு வரப்பட்டு மறுபடியும் 2026 வரைக்கும் இந்த தடை நீட்டிக்கப்பட்டுச்சு. எதற்காக இப்படி தொடர்ந்து தள்ளி போடணும்? மக்கள் தொகைக்கேற்ப சீரமைத்தால் என்ன பிரச்சனை வரப்போகுது? இங்குதான் தென்னக மாநிலங்களோட அதிருப்தி வெடிச்சது. மத்திய அரசு ஒரு கட்டத்துல குடும்ப கட்டுப்பாட்டு திட்டங்களை மிக தீவிரமா முன்னெடுத்தாங்க. நாம் இருவர் நமக்கு இருவர் அப்படின்னு எல்லாம் நாடு முழுவதும் பிரச்சாரம் பண்ணாங்க. ஞாபகம் இருக்கா? ஆமா ஆமா, ஊரெல்லாம் போஸ்ட் அடிச்சு விளம்பரம் பண்ணாங்க. இந்த சீரியஸா எடுத்துக்கிட்டு தென் மாநிலங்கள் தங்கள் மாநிலங்கள்ல பல நலத்திட்டங்களை உருவாக்கி மக்கள் தொகையை கணிசமா கட்டுப்படுத்தினாங்க. ஆனா வட மாநிலங்கள்ல மக்கள் தொகை தொடர்ந்து அதிகரிச்சுக்கிட்டே போச்சு.
ஓ, அதனால இப்போ தென் மாநிலங்களுக்கு கோபம் வருதா? கண்டிப்பா. இப்போ தென் மாநிலங்கள் என்ன கேக்குறாங்க தெரியுமா? நாங்கள் அரசின் சொல்படி கேட்டு மக்கள் தொகையை கட்டுப்படுத்தினோம். இப்போ மக்கள் தொகை குறைவு அப்படிங்கிற காரணத்துக்காக எங்களின் நாடாளுமன்ற பிரதிநிதித்துவத்தை குறைப்பீர்களா என்பதுதான் அவங்களோட கேள்வி. நியாயமான கேள்விதான். தமிழ்நாடு முதலமைச்சர் இதை பற்றி குறிப்பிடும்போது, நல்லது செய்ததற்காக நாங்கள் கட்டும் அபராதம்தான் இந்த தொகுதி மறுசீரமைப்பு அப்படின்னு மிக கடுமையா விமர்சிச்சிருக்காரு. இது எப்படி புரிஞ்சுக்கலாம்னா, ஒரு கால்பந்து தொடர் நடக்குது. அதுல ஒரு அணி எல்லா விதிகளையும் பின்பற்றி நேர்மையா விளையாடி புள்ளிகளை எடுக்கறாங்க. திடீர்னு போட்டியோட பாதியில அமைப்பாளர்கள் வந்து, இனிமேல் மைதானத்துல எந்த அணி அதிகமா விதிகளை மீறி சத்தம் போடுதோ அவங்களுக்கு தான் வெற்றி அப்படின்னு விதியை மாற்றுவது போல இருக்கு. மிகச் சரியான ஒப்பீடு. ஒரு தேசிய கொள்கையை சிறப்பா செயல்படுத்தியதற்காக தண்டமைன்னா எந்த மாநிலமும் இனிமே மத்திய அரசின் கொள்கைகளை மதிக்காதே அப்படிங்கிற பயம் வருதுல. ஆமா, அது மிகப்பெரிய ஆபத்து. இதுல ஆச்சரியப்பட வைக்கும் விஷயம் என்னவென்றா 2026 வரை தொகுதி மறுசீரமைப்பு முழுமையா முடக்கப்பட்டுச்சுன்னு பலரும் நம்பிட்டு இருக்காங்க. ஆனா 2002ல ஒரு உள் மறுசீரமைப்பு சத்தமில்லாம நடந்துச்சு. உள் மறுசீரமைப்பா? இன்டர்னல் டீலிமிட்டேஷனா? அது எப்படி? அதாவது நாடாளுமன்றத்தோட மொத்த இடங்களான 543ஐ அவங்க மாத்தல. மாநிலங்களுக்கு இடையிலான எம்பிக்கள் எண்ணிக்கையையும் அவங்க கை வைக்கல. ஆனா மக்கள் தொகை அடிப்படையில எஸ்சி மற்றும் எஸ்டி பிரிவினருக்கான இடங்கள் மட்டும் திருத்தி அமைக்கப்பட்டன. ஓ, ரிசர்வேஷன் சீட்ஸ் மட்டும் மாத்துறாங்களா? ஆமா, உதாரணத்திற்கு எஸ்டி பிரிவினருக்கான இடங்கள் 31லிருந்து 41ஆக உயர்த்தப்பட்டுச்சு. அதேபோல ஒரு மாநிலத்திற்குள்ளேயே சில தொகுதிகள்ல அதிக மக்கள் தொகையும் சிலவற்றில் குறைவான மக்கள் தொகையும் இருக்கிற முரண்பாட்டை சரி செய்ய மாநில எல்லைக்குள் தொகுதிகளில் அமைப்பு மட்டும் மாற்றி அமைக்கப்பட்டன. புரியுது. வெளிக்கூடு அப்படியே இருக்கு. உள்ளே அறைகளோட அளவுகளை மட்டும் மாத்திருக்காங்க. சரியா சொன்னீங்க. சரி, முடக்கப்பட்ட இந்த தொகுதி மறுசீரமைப்பு விவகாரம் 2026ல எப்படியும் முடிவுக்கு வரப்போகுது. அதான சட்டம். பொறுத்திருந்து பார்க்கலாமே. இப்போ திடீர்னு இதையே இவ்ளோ பெரிய தேசிய பிரச்சனையா உருவெடுத்திருக்கு? இதுக்கு காரணம் 2023ல நடந்த ஒரு மிகப்பெரிய அரசியல் நகர்வு. நாடாளுமன்றத்திலும் மாநில சட்டப்பேரவைகளிலும் பெண்களுக்கு 33% இடஒதுக்கீடு வழங்கும் சட்டம் 2023ல நிறைவேற்றப்பட்டுச்சு. ஆமா, அது ஒரு வரலாற்று சிறப்புமிக்க சட்டம் தானே. ஆனா அதுல ஒரு முக்கியமான நிபந்தனை இருந்துச்சு. அடுத்த தொகுதி மறுசீரமைப்பு நடந்த பிறகுதான் இந்த சட்டம் அமலுக்கு வரும்னு சொல்லிட்டாங்க. ஓ, அங்கேதான் சிக்கல் ஆரம்பிக்குதா? ஆமா, கோவிட் பெருந்தொற்று காரணமா 2021ல நடக்க வேண்டிய மக்கள் தொகை கணக்கெடுப்பு நடக்கவே இல்லையே. அது 2027 வரைக்கும் தள்ளி போகலான்னு எதிர்பார்க்கப்படுது. அப்போ 2027ல் கணக்கெடுப்பு முடிஞ்சு அதுக்கப்புறம் மறுசீரமைப்பு கமிஷன் அமைச்சு அந்த பணிகளெல்லாம் முடிஞ்சு மகளிர் இடஒதுக்கீடு அமலுக்கு வர எப்படியோ 2034 ஆயிடுமே. கரெக்ட். இப்போ அரசாங்கம் அவ்வளவு நாள் காத்திருக்க தயாரா இல்ல. இங்கேதான் விஷயம் மிகவும் சுவாரஸ்யமா ஆகுது. 2034 வரை காத்திருக்க முடியாதுங்கிறதால ஒரு புதிய மக்கள் தொகை கணக்கெடுப்பிற்காக காத்திருக்காம ஏற்கனவே இருக்கிற 2011 மக்கள் தொகை கணக்கெடுப்பின் அடிப்படையிலேயே மறுசீரமைப்பை செய்து உடனடியாக மகளிர் இடஒதுக்கீட்டை அமல்படுத்த அரசு திட்டமிட்டுள்ளதா செய்திகள் வருது. ஆமாம், அப்படி நடக்கிறதுக்கு வாய்ப்புகள் அதிகம். இது எந்த அளவிற்கு சாத்தியம்? அப்படி நடந்தா என்ன விளைவுகள் ஏற்படும்? முக்கியமா எங்களை கேட்டுக்கொண்டிருக்கும் தென்னிந்திய வாக்காளர்களுக்கு இதனால என்ன பாதிப்பு வரும்? இது மட்டும் நடந்தா இந்தியாவோட அரசியல் வரைபடமே மொத்தமா மாறிடும். மிலன் வைஷ்ணவ் மற்றும் ஜேமி ஹிங்ஸ்டன் அப்படிங்கிற அரசியல் நிபுணர்களோட கணிப்பை நாம இங்க கவனிக்கணும். அவங்க என்ன சொல்றாங்க? ஒருவேளை வெறும் மக்கள் தொகையை மட்டும் அடிப்படையாக கொண்டு நாடாளுமன்ற இடங்கள் பிரிக்கப்பட்டால் உத்தரப்பிரதேசம் கூடுதலாக 11 நாடாளுமன்ற இடங்களை பெறும். பீகார் 10 இடங்களை கூடுதலாக பெறும். ஆனா மக்கள் தொகையை கட்டுப்படுத்திய தமிழ்நாடு 8 இடங்களையும் கேரளா 6 இடங்களையும் இழக்க நேரிடும். அதிர்ச்சியா இருக்கே. நமது அரசியலமைப்போட அடிப்படை கொள்கைகளில் ஒன்று யாருக்கும் ஆதிக்கம் இல்லை, அதாவது நான் டாமினன்ஸ். எந்த ஒரு குறிப்பிட்ட பிராந்தியமோ மற்றவர்கள் மீது ஆதிக்கம் செலுத்தக்கூடாது. ஆனா இந்த மாற்றம் நடந்தா அது அரசியலமைப்பு தத்துவத்துக்கே எதிரா மாறிடும். இத ஒரு தென்னிந்தியரின் பார்வையிலிருந்து பார்த்தா, நான் தான் அதிக வரி கட்டுறேன், நான் தான் அரசோட திட்டங்களை சரியா செயல்படுத்துறேன், ஆனா நாடாளுமன்றத்துல எனக்கான குரல் வலை நெரிக்கப்படுது அப்படிங்கிற உணர்வு வர்றது ரொம்ப இயல்பு தானே. கண்டிப்பா. மறுபக்கம் எனக்கு மக்கள் தொகை அதிகம், அதனால சமத்துவத்தின் அடிப்படையில எனக்கு அதிக எம்பிக்கள் வேணும்னு வட மாநிலங்கள் கேட்கறதும் ஒரு வகையில ஜனநாயகத்தின் அடிப்படைதான். இந்த 2 நியாயங்களுக்கும் நடுவுல உள்ள முரண்பாட்டை எப்படிதான் தீர்ப்பது? இதுக்காகத்தான் நிபுணர்கள் பல்வேறு தீர்வுகளை விவாதிச்சுட்டு வராங்க. இந்தியாவோட கூட்டாட்சி தத்துவம் மிகவும் நெகிழ்வானது.
இத சமச்சீரற்ற கூட்டாட்சி, அதாவது அசிமெட்ரிக் ஃபெடரலிசம்னு அரசியல் அறிவியல்ல சொல்லுவாங்க. சமச்சீரற்ற கூட்டாட்சியா? அப்படின்னா என்ன? அதாவது எல்லா மாநிலங்களையும் ஒரே அளவுக்குள்ள அளக்காம அதோட சிறப்பம்சங்களை கருத்தில் கொள்வது. உதாரணத்திற்கு கோவா, அருணாச்சல பிரதேசம் மாதிரி சிறிய மாநிலங்களை எடுத்துக்கோங்க. அங்குள்ள மக்கள் தொகைக்கு நாடாளுமன்றத்துல அவங்களுக்கு இடமே கிடைக்கக்கூடாது. ஆனா அப்படி செய்தால் அந்த மக்கள் தனிமைப்படுத்தப்படுவார்கள் அப்படிங்கறதால மக்கள் தொகையை தாண்டி அவங்களுக்கு பிரதிநிதித்துவம் தரப்பட்டிருக்கு. இதே அணுகுமுறையை வடதென் மாநில முரண்பாட்டை தீர்க்கவும் பயன்படுத்தலாம்னு சொல்றாங்க. அப்படியென்றால் இந்த முரண்பாட்டை தீர்க்க குறிப்பான வழிகள் ஏதாவது இருக்கா? ஏன்னா வெறும் மக்கள் தொகை அடிப்படையில இடங்களை பிரித்தால் தென் மாநிலங்கள் அதை ஒருபோதும் ஏத்துக்க போவதில்லை. வேற என்னதான் தீர்வு? நிபுணர்கள் முக்கியமா 4 தீர்வுகளை முன்வைக்கிறாங்க. முதலாவது தீர்வு என்னன்னா, அரசியலமைப்பு விதிகளின்படி முழுமையான மக்கள் தொகை அடிப்படையில அப்படியே செஞ்சுடுறது. அதுதான் இப்ப பிரச்சனையே. அது வேலைக்கு ஆகாது. ரெண்டாவது தீர்வு. இரண்டாவது, வேப்பரப்பினர் குறிப்பா தமிழ்நாடு முதலமைச்சர் போன்றவர்கள் சொல்ற மாதிரி 30 ஆண்டு கால தாமதம். அதாவது நாட்டின் அனைத்து பகுதிகளிலும் மக்கள் தொகை சீராகும் வரை எந்த மாற்றமும் செய்யாமல் 30 வருஷத்துக்கு அப்படியே காத்திருப்பது. ஆனா இது பிரச்சனைய தீர்க்கலையே. ஒரு குப்பைய கம்பளத்துக்கு அடியில தள்ளி மூடி வைப்பது போலதான் இது இருக்கு. எதிர்கால தலைமுறைக்கு இந்த பிரச்சனைய அப்படியே பாஸ் பண்றோம், அவ்வளவுதானே? ஆமா, அது நிரந்தர தீர்வல்ல. ஒரு நபர் ஒரு வாக்கு அப்படிங்கிற அடிப்படை விதிய வடமாநில மக்கள் இன்னும் 30 ஆண்டுகளுக்கு இழக்கணுமாங்கிற கேள்வியும் வருது. சரியா கேட்டீங்க. அதனாலதான் அரசியல் ஆய்வாளர் யோகேந்திர யாதவ் ஒரு மிக ஆழமான ஒரு மாபெரும் சமரச திட்டத்தை முன்வைக்கிறாரு. அதை அமெரிக்க செனட் அவையோட ஒப்பிடலாம். அமெரிக்க செனட் முறையில அப்படி என்ன சிறப்பு இருக்கு? அது எப்படி இந்தியாவுல வேலை செய்யும்? அமெரிக்காவுல மக்கள் தொகை அதிகமா உள்ள கலிபோர்னியாவுக்கும் 2 செனட்டர்கள் தான், மக்கள் தொகை மிக குறைவான வயோமிங் மாகாணத்துக்கும் 2 செனட்டர்கள் தான். எல்லா மாகாணத்துக்கும் சமமான பிரதிநிதித்துவம். ஓ, அப்படியா? ஆமா. அதே போல நமது மாநிலங்களவையில, அதாவது ராஜ்யசபாவில தற்போது உத்தரப்பிரதேசத்திற்கு 31 இடங்கள், தமிழ்நாட்டிற்கு 18 இடங்கள்னு மக்கள் தொகை அடிப்படையில் பிரிக்கப்பட்டிருக்கு. இதை மாற்றி எல்லா மாநிலங்களுக்கும் தலா 5 எம்பிகளை சமமாக வழங்கலாம். இதற்காக ஒரு புதிய கூட்டாட்சி ஒப்பந்தம், அதாவது நியூ டீல் தேவை என்கிறார் அவர். கூட்டாட்சி ஒப்பந்தமா? அதாவது ஒரு பக்கம் கொடுத்து மறுபக்கம் வாங்குறதா? அதேதான். எங்களுக்கு அதிக மக்கள் தொகை, அதனால் மக்களவையில் அதிக எம்பிக்கள் வேண்டும் அப்படிங்கிற வாதத்தை வடமாநிலங்கள் வைக்கும்போது, நாங்கள் அதிக வரி கட்டுகிறோம், அதனால் அதிக நிதி வேண்டும் மற்றும் மாநிலங்களவையில் சமமான பிரதிநிதித்துவம் வேண்டும் அப்படிங்கிற வாதத்தை தென் மாநிலங்கள் முன்வைக்கலாம். 2 தரப்பும் ஒரு கொடுக்கல் வாங்கல் ஒப்பந்தத்திற்கு வர வேண்டும். கேக்குறதுக்கு தத்துவார்த்தமா மிக சிறப்பா இருக்கு. ஆனா நடைமுறை அரசியல்ல யாருமே எதையும் விட்டு கொடுக்க மாட்டாங்களே. மாநிலங்களவையில தங்கள் பலத்தை குறைத்து கொள்ள வடமாநிலங்கள் சம்மதிக்குமா என்பது சந்தேகமே. இதைவிட சற்று எளிதான நடைமுறைக்கு சாத்தியமான வேற தீர்வுகள் இருக்கா? 4வது ஒரு தீர்வு இருக்கு. பலராலும் பேசப்படும் கேரளா ஃபார்முலா. இது கொஞ்சம் சுவாரஸ்யமானது. கேரளா ஃபார்முலாவா? அது என்ன? இதுல மிக குறைவாக மக்கள் தொகை அதிகரித்த மாநிலம் கேரளா. இதை ஒரு அடிப்படையாக வச்சுக்கிட்டு எந்த மாநிலத்தோட எம்பிக்கள் எண்ணிக்கையும் குறைக்காம அனைத்து மாநிலங்களுக்கும் தலா 50% நாடாளுமன்ற இடங்களை அதிகரிக்கிறது. ஓ, அப்ப யாருக்கும் இழப்பில்லையா? ஆமா. இதன் மூலம் 80 எம்பிக்களை கொண்ட உத்தரப்பிரதேசம் 120 எம்பிக்களை பெறும். அதே சமயம் தமிழ்நாட்டின் எம்பிக்கள் எண்ணிக்கையும் 39லிருந்து சுமார் 59ஆக உயரும். அப்போ நாடாளுமன்றத்துல மொத்தம் எவ்ளோ இடங்கள் வரும்? மொத்த நாடாளுமன்ற இடங்கள் 543லிருந்து 816ஆக உயரும். நமது புதிய நாடாளுமன்ற கட்டிடத்தின் கொள்ளளவு 880 அப்படிங்கறத நீங்க இதோட இணைத்து பார்க்கணும். ஓஹோ. இதுல பெண்களுக்கான 33% இடஒதுக்கீட்ட, அதாவது 273 இடங்களை புதுசா வர இடங்கள்ல எளிதாக வழங்கிவிடலாம். ஒரு நிமிஷம். இதையெல்லாம் கேட்டா என்ன அர்த்தம்னு தெரியுமா? இந்த கேரளா ஃபார்முலா என்பது விமானத்துல யாரையும் இறக்கி விடாமல் எல்லாரையும் பிசினஸ் கிளாஸ்க்கு அப்கிரேட் செய்யறது போல இருக்குதே. ஆமா, ஏறக்குறைய அப்படிதான். ஆனா இதுல ஒரு சின்ன சிக்கல் இருக்கே. இது எப்படி இருக்குன்னா, ரிசர்வ் வங்கி அதிக பணத்தை அச்சடிச்சு எல்லோருக்கும் கொடுத்தா எல்லோரின் கையிலும் பணம் இருக்கும். ஆனா அந்த பணத்தோட மதிப்பு குறைந்து விடும் அல்லவா? இன்ஃப்ளேஷன் மாதிரி சொல்றீங்க. அதே போலதான் இதுவும். யூபிக்கு 120 இடங்கள் வந்தா, தமிழ்நாட்டிற்கு வெறும் 59 இடங்கள் வந்தா, ஒட்டுமொத்த நாடாளுமன்றத்துல யூபியின் சதவீத பலம் அதிகமாவே இருக்குமே. தென் மாநிலங்களின் பலம் குறைந்து விடுமே. சும்மா நாற்காலிகளை அதிகரிப்பதால் மட்டும் ஆதிக்கம் எப்படி குறையும்?
நீங்க சொல்றது நுட்பமான உண்மைதான். ஒட்டுமொத்த சதவீத அடிப்படையில பார்த்தால் தென் மாநிலங்களின் பலம் குறையத்தான் செய்யும். ஆனா அரசியல்ல இது ஒரு உளவியல் ரீதியான சமரசம். எப்படி? எந்த ஒரு மாநில முதலமைச்சரும் என் மாநிலத்தின் 8 நாடாளுமன்ற தொகுதிகள் குறைந்துவிட்டன அப்படின்னு மக்கள் கிட்ட சொல்ல விரும்ப மாட்டாங்க. எண்ணிக்கையை குறைக்காம அதிகரிச்சா அரசியல்வாதிகளுக்கு அதை கையாளுவது எளிது. இது ஒரு புத்திசாலித்தனமான அரசியல் தந்திரம்னு கூட சொல்லலாம். ஓஹோ, மக்களோட கண்களைக் கட்டும் வித்தை. சரி, எம்பிக்களின் எண்ணிக்கையை 816 உயர்த்திவிட்டால் எல்லா பிரச்சனைகளும் சுபமா முடிந்து விடுமா? அங்குதான் அடுத்த ஆபத்தே தொடங்குது. எம்பிக்களின் எண்ணிக்கையை அதிகரிப்பதால் மட்டும் ஜனநாயகத்தின் தரம் உயர்ந்து விடுமா? ஆமா, எண்ணிக்கை முக்கியமா இல்ல தரமாங்கிற கேள்வி வருது. அரசியலமைப்பு நிர்ணய சபை விவாதத்தின் போதே இந்த சந்தேகம் எழுப்பப்பட்டுச்சு. அதிக எம்பிக்கள்னா நாடாளுமன்றத்துல அதிக தரம் வாய்ந்த சட்டங்கள் பிறக்குமா அல்லது அதிக கூச்சலும் குழப்பமும் தான் மிஞ்சுமா? அது ஒரு முக்கியமான பாயிண்ட். அது மட்டும் இல்லாம அமைச்சர்களின் எண்ணிக்கை மொத்த எம்பிக்களில் 15% தாண்டக்கூடாது அப்படிங்கிற விதி இருக்கு. 816 எம்பிக்கள் வரும்போது அமைச்சர்களின் எண்ணிக்கையும் கணிசமா உயரும். அமைச்சரவை விரிவாக்கம், பாதுகாப்பு, சம்பளம்னு வரிப்பணம் பெருமளவு செலவாகும். இது வேற ஒரு பொருளாதார சுமையா மாறும். ஆமா. ஆனா இதைவிட ஒரு பயங்கரமான ஆபத்து தொகுதிகளை பிரிக்கும்போது நடக்கும் ஜெர்ரிமேண்டரிங் என்ற உத்தி. ஜெர்ரிமேண்டரிங், இத நான் கேள்விப்பட்டிருக்கேன். ஆனா இது எப்படி செயல்படுதுன்னு கொஞ்சம் தெளிவா விளக்க முடியுமா? ஆளுங்கட்சி, அது எந்த கட்சியா இருந்தாலும் சரி, தனக்கு சாதகமா வாக்காளர்களை பிரித்து தொகுதிகளோட எல்லைகளை மாற்றி அமைக்கும் உத்திதான் இது. ஓ, எல்லைகளை மாத்துறதா? ஆமா. இத பேக்கிங் அப்புறம் கிராக்கிங் அப்படின்னு 2 விதத்துல செய்வாங்க. ஒரு தொகுதியில எதிர்க்கட்சிக்கு 80% ஆதரவு இருக்குன்னு வச்சுக்குவோம். அந்த எதிர்க்கட்சி வாக்காளர்களை பல தொகுதிகளாக சிதறடித்து ஆளுங்கட்சிக்கு சாதகமான வாக்காளர்களோடு இணைத்து விடுவார்கள். இதத்தான் கிராக்கிங் என்பார்கள். அப்போ எதிர்க்கட்சியோட வாக்குகள் சிதறி போயிடுமா? கரெக்ட். இதனால எதிர்க்கட்சியோட வாக்குகள் எந்த தொகுதியிலும் வெற்றி பெற போதுமானதாக இருக்காது. அல்லது இன்னொரு உத்தி இருக்கு. எதிர்க்கட்சி வாக்காளர்கள் அனைவரையும் ஒரே தொகுதிக்குள் முடக்கி விடுவார்கள். இதை பேக்கிங் என்பார்கள். ஓ, அதனால என்ன நடக்கும்? இதனால அவங்க ஒரு தொகுதியில மிகப்பெரிய வாக்கு வித்தியாசத்துல வெல்வாங்க. ஆனா மற்ற பல தொகுதிகளை ஆளுங்கட்சி ரொம்ப எளிதா வென்றுவிடும். தொகுதி எல்லைய மாற்றுவதன் மூலம் மக்கள் யாருக்கு வாக்களித்தாலும் ஆளுங்கட்சி அதிக இடங்களை வெல்லும். ஒரு ஆபத்தான தந்திரம் இது. இது ரொம்ப பெரிய மோசடி மாதிரி இருக்கே. உச்சநீதிமன்றம் இதை பார்த்துக்கொண்டு சும்மா இருப்பாங்களா? ஆரம்பத்துல அரசியலமைப்பு பிரிவு 329 படி தொகுதி மறுசீரமைப்பு ஆணையத்தோட முடிவை நீதிமன்றத்துல சவால் செய்ய முடியாதுன்னு தான் இருந்துச்சு. அப்போ யாரும் ஒன்னும் செய்ய முடியாதா? இல்ல 2024ல வந்த கிஷோர் சந்திர சகன்லால் ரத்தூர் வழக்குல உச்சநீதிமன்றம் ஒரு முக்கியமான தீர்ப்பை வழங்கினாங்க. வெளிப்படையான தன்னிச்சையான முடிவுகளை அல்லது அரசியலமைப்பு பிரிவு 14 மீறும் செயல்களை நீதிமன்றம் கேள்வி கேட்க முடியும்னு சொன்னாங்க. ஓ, அப்போ ஒரு செக் இருக்கு. ஆமா. உதாரணத்துக்கு பாத்தீங்கன்னா, ஜம்மு காஷ்மீர் மறுசீரமைப்புல ரஞ்சனா தேசாய் ஆணையம் வெறும் மக்கள் தொகையை மட்டும் பார்க்கல, மலைப்பகுதிகள், சர்வதேச எல்லை ஆகியவற்றையும் கருத்தில் கொண்டுதான் தொகுதிகளை பிரிச்சாங்க. நல்ல விஷயம். அதனால எதிர்காலத்துல தென் மாநிலங்களும் தங்கள் புவியியல் மற்றும் பொருளாதார கூறுகளை காட்டி நீதிமன்றத்தை நாட ஒரு முகாந்தரம் இருக்கு. ஒரு நபர் ஒரு வாக்கு அப்படிங்கிற ஒரு எளிய ஜனநாயக விதியில தொடங்கி குடும்ப கட்டுப்பாடு, மாநிலங்களுக்கு இடையிலான வரி பகிர்வு, மகளிர் இடஒதுக்கீடுன்னு இந்தியாவின் எதிர்காலத்தையே தீர்மானிக்கும் மாபெரும் சதுரங்க விளையாட்டாக இந்த தொகுதி மறுசீரமைப்பு எப்படி மாறியிருக்குன்னு பார்த்தோம். ஆமா, இது ரொம்ப காம்ப்ளெக்ஸான ஒரு விஷயம். எங்களுக்கு கேட்டுக்கொண்டிருக்கும் நீங்கள் இனி செய்திகள்ல புதிய நாடாளுமன்ற கட்டிடம் பற்றியோ மகளிர் இடஒதுக்கீடு பற்றியோ கேட்டால் அதன் பின்னே இருக்கும் இந்த மாபெரும் அரசியல் அறிவியலும் புவியியல் சமன்பாடுகளும் உங்களுக்கு நினைவுக்கு வரும்னு நம்புறோம். கண்டிப்பா. இதுல இன்னொரு கோணத்தை நான் முன்வைக்க விரும்புறேன். சொல்லுங்க. இந்த தகவல்களை எல்லாம் தாண்டி ஒரு நிமிடம் சிந்தித்து பாருங்க. நாம ஒரு தொழில்நுட்ப யுகத்துல வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். செயற்கை நுண்ணறிவும் டிஜிட்டல் சமூகங்களும் வளர்ந்துவிட்ட இக்காலத்துல வெறும் புவியியல் எல்லைகளை, அதாவது நிலப்பரப்பை வச்சு மட்டுமே எம்பிகளை தேர்ந்தெடுக்கும் முறை எதிர்காலத்துல தேவைப்படுமா? வாவ், இது ஒரு புது சிந்தனையா இருக்கே. ஆமா. அல்லது பொதுவான ஆர்வங்கள் மற்றும் சிந்தனைகள் அடிப்படையில மக்கள் தங்களின் பிரதிநிதிகளை தேர்ந்தெடுக்கும் ஒரு புதிய டிஜிட்டல் ஜனநாயகம் உருவாகுமா? நீங்களே சிந்தித்து பாருங்கள். நிலப்பரப்பை தாண்டிய டிஜிட்டல் ஜனநாயகம் ரொம்பவே ப்ரொவோக்கிங்கான ஒரு சிந்தனை. சிறப்பாக செயல்பட்டவர்களுக்கு தண்டனையா, சமத்துவத்தின் பெயரால் புதிய விதிகளா, அல்லது புதிய கூட்டாட்சி ஒப்பந்தமா? இந்த ஆழமான அலசல் உங்களுக்கு பல புதிய பார்வைகளை அளித்திருக்கும்னு நம்புறோம். தொடர்ந்து புதிய விஷயங்களை கற்றுக்கொள்ளுங்கள். எங்களுடன் இணைந்திருந்ததற்கு நன்றி. மிக்க நன்றி.
தொடர்ந்து சிந்தியுங்கள்.